அனைவரும் குடிமக்கள்னு சொல்லக்கூடியதற்கு எவ்வளோ தடைகள் இருக்குங்க. ஏன்னா நம்ம இங்கே மனிதமே மறுக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக அங்கே இருக்குது. இப்போ பாலகோபால் அதை விளக்கி அம்பேத்கரை பின்பற்றி விளக்கமாக சொல்வார். இங்கே யாருமே ஒரு மனிதமாக மனிதருங்கிற ஒரு அடையாளத்தை காட்டிலும் அவங்க சார்ந்திருக்கிற சாதி தான் அடையாளமாக இருக்குது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தனைக்குள்ளே நீங்கள் வரணும்னா நீங்கள் பிஜேபியில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் காங்கிரஸ்லேயும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் என்ன கம்யூனிஸ்டுகள் திட்டுவாங்க, கம்யூனிஸ்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பெண்கள் எப்படி சாதியை பார்க்குறாங்கிற விஷயமும் நமக்கு ரொம்ப துலக்கமாக தெரிஞ்சிச்சுன்னுவாங்க. ஏன்னா டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய ஸ்லோகன் என்னென்னா, இது மாதிரி ரிசர்வேஷன் வந்துருச்சுன்னா நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்குவோம். அதனுடைய பொருள் என்ன? ரிசர்வேஷன் வந்துருச்சுன்னா நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்குவோம். இஸ் அப்பர் காஸ்ட் கேர்ள்ஸுடைய ஸ்லோகன் அதுதான். ரிசர்வேஷன் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எங்கள் ஆட்களாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிற கணவர் தானே வேணும். காஸ்ட்டு, கிளாஸு, எண்டாகமி 3 எப்படி சேர்ந்து வருது பாருங்க. நம்முடைய மாண்பை பற்றி யோசிக்கும் பொழுது சாதியிலிருந்து விடுபட நினைக்கிறோமா அல்லது சாதிக்குள்ளிருந்தே பேச விரும்புகிறோமா? அப்போ எப்படி நம்ம இந்த சாதியை ஏற்றுக்கிட்டு வாழறோம், ஏன் நம்ம இதை ஏற்றுக்கிறோன்னு ஒரு பெரிய டிபேட் அப்போ தான் ஓப்பன் ஆகுது. பாலகோபாலுடைய ஹியூமன் ரைட்ஸ் பற்றின அவருடைய பார்வையை அறிமுகப்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம். அவர் எப்படி இந்த மனித உரிமைங்கிறத பார்த்தாரு, அதை ஏன் ஒரு தனி செயல்பாடாக அவர் யோசிச்சாருங்கிற பின்னணியில் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். முதல்ல எப்படி சிவில் ரைட்ஸ், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் இது 3க்கும் உள்ள உறவு, வேறுபாடு, அதை பற்றி நிறைய பேசினோம். அதனுடைய வரலாறு பாலகோபாலே எழுதியிருப்பார், அதை நீங்கள்லாம் வாசிக்கலாம் பின்னால். இப்படி பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்தில் அரசனுக்கு ஏகபோகமாக இருந்த அந்த அரசியல் உரிமையை எதிர்த்து மக்கள் கையில் அதிகாரம் வரணும்னு பேசும்போது இந்த குடியுரிமைங்கிற கான்செப்ட் அங்கே தான் உருவாகுது. குடிமை உரிமைன்னு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய சிவில் ரைட்ஸ். அரசனுக்கு தான் ஒரு தெய்வ இது இருந்துச்சு, அவர் தான் ரூல் பண்ணணுங்கிறது போய் மக்கள் அவர்களாகவே தங்களை அவர்கள் அரசாக அமைய முடியும், குடியரசு தத்துவம் அதெல்லாம் வந்துச்சு. அப்படி தான் வெஸ்டர்ன் கல்ச்சரில் உருவாச்சுன்னு பாலகோபால் சொல்வார். அங்கேருந்து வந்துச்சு. வெஸ்டர்னாலேயே நமக்கு அந்நியமானதில்லை, நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சு. அந்த கருத்தெல்லாம் இங்கேயும் வந்தது. அதை பற்றியெல்லாம் பேசும்போது அதனால் நம்ம ஹியூமன் ரைட்ஸ்னு பேசும்போது அது ஒரு முக்கியமான வரலாறு நமக்கு ஒரு சோர்ஸாக இருந்திருக்குது. அரசு மக்கள் கையில் இருக்கணும், மக்கள் அதிகாரம் தான் முக்கியம். அதில் இந்த உரிமைகளை அரசு பறிக்கக்கூடாது. பேச்சுரிமை, வாழ்வுரிமை, வாழ்வாதார உரிமை, அந்த ஒரு இதில் தான் சிவில் ரைட்ஸுங்கிற விஷயம் இன்றைக்கி நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நிறைய சிவில் ரைட்ஸ் சம்மந்தமாக வழக்குகள் தொடுக்கும் பொழுதோ அதற்காக போராடும் பொழுதோ நம்ம இன்றைக்கி கான்ஸ்டிடியூஷனை முன்னிறுத்தி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி கான்ஸ்டிடியூஷனை முன்னிறுத்தி நம்ம பேசக்கூடிய விஷயங்களை நம்ம இன்னும் நல்லா செய்யணும்னா, ஆழமாக செய்யணும்னா, சும்மா ஒரு கான்ஸ்டிடியூஷனை வெறும் நம்ம பிஜேபிக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாக உள்வாங்கிக்க அதனுடைய வரலாறு அவசியங்கிற மாதிரியும் பேசிட்டு, அப்புறம் இந்திய சூழலில் பாலகோபால் என்ன சுட்டி காட்டுறாருன்னா, அது ஒரு வரலாறாக இருந்தாலுமே கூட நம்ம இதுக்கு வரத்துக்கு காரணம் ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் தான். ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மார்க்சிய லெனினிய அமைப்புகளில் இருந்தவங்க காவல்துறையினராலையும் அரசனாலையும் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு ஒரு என்கவுண்டர் டெத்ஸ் நடந்த பின்னணியில் அதை கேள்வி கேட்குற ஒரு அமைப்பாக ஆந்திர பிரதேஷ் சிவில் லிபர்ட்டிஸ் கமிட்டி உருவாச்சு 1970s. அவர் அதோடைய பொதுச் செயலாளராக ஏறக்குறைய 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த வரலாறையும் சொல்கிறார், இப்படி தான் நடந்துச்சு. அதே மாதிரி கல்கட்டாவில் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நக்சல்பாரி தொடங்கினதே வங்க மாநிலத்தில் தான். ஆக்சுவலாக அந்த பீரியட் பூரா அங்கே நடந்த டார்ச்சர், அரசு, மாணவர்கள் கொல்லப்பட்டது மிகப்பெரிய ஒரு கொலைகளமாக கல்கட்டா இருந்துச்சு. அந்த பின்னணியில் ஏபிடிஆர் அமைப்பு உருவானது. அப்புறம் மகாராஷ்டிரா சைடில் மக்கள் யுத்த குழுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. இன்றைக்கி நம்ம அனுராதா காந்தி, கோபட் காந்திலாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க நடுத்தர வர்க்கத்திலேருந்து அந்த அமைப்பில் சேர்ந்து அண்டர் கிரவுண்டு போய், அனுராதா காந்தி இறந்துட்டாங்க. அவங்க அண்டர் கிரவுண்டில் இருக்கும்பொழுது மலேரியா இறந்துட்டாங்க காடுகளில் இருக்கிறதுனால. கோபட் காந்தி 10 வருஷம் சிறை, யூஏபிஏ இல்லை யூஏபிஏவும் இருந்தது உட்பட வேறு பல விஷயம். அத்தனையிலேருந்து ஒரு கேஸ்லேருந்து விடுவிக்கப்படணும்னாரு. மற்ற கேஸ்லேருந்து தான் விடுவிக்கப்பட்டு இப்போ 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு உடம்பு சின்ன பின்னமாகி வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஏரியாவிலையும் ஒரு ஆர்கனைசேஷன் ஓபிடிஆர், சிபிடிஆர் 2 பேர். ஓபிடிஆர் ஆந்திரா, சிபிடிஆர் மகாராஷ்டிரா, குஜராத் அந்த மாதிரி. ஸோ அதையெல்லாம் பாலகோபால் சொல்வார். இங்கே நமக்கு அது ஒரு வரலாறாக இருந்திருக்குது. நம்ம அரசு நம்முடைய உரிமைகளை முடக்கிறதும், அரசியல் ரீதியாக வினையாற்றும் அமைப்புகளை சட்டவிரோதமான அமைப்புகளாக பார்க்குறதும், அதை பேசுகிறதே தவறாக சொல்கிறதும், அதையெல்லாம் எதிர்த்து தான் இந்த அமைப்புகள்லாம் உருவாச்சுன்னு அவர் ஒரு கதை சொன்னார்.
சொல்வார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், ஆனால் இதில் என்ன சிக்கல்னா அரசை நோக்கி நம்ம சில கேள்விகளை கேட்குறோம். இந்த உரிமைகள் மீறல் நடக்குது, இது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுக்கிற விஷயமா இருக்குது. ஆனால் சமுதாயத்துலேயும் அது மீறப்படுது. மக்களை நடத்துகிற விதம், இப்போ பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்தில் நாம் அனைவரும் குடிமக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு உருவாச்சு. ஆனால் இங்கே அப்படி அனைவரும் குடிமக்கள்னு சொல்லக்கூடியதற்கு எவ்வளோ தடைகள் இருக்குது இங்கே. ஏன்னா நம்ம இங்கே மனிதமே மறுக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக அங்கே இருக்குது. இப்போ பாலகோபால் அதை விளக்கி அம்பேத்கரை பின்பற்றி விளக்கமாக சொல்வார். இங்கே யாருமே ஒரு மனிதமாக மனிதருங்கிற ஒரு அடையாளத்தை காட்டிலும் அவங்க சார்ந்திருக்கிற சாதி தான் அடையாளமாக இருக்குது. அப்புறம் அம்பேத்கர் மேற்கோளிட்டு அது எப்படி எல்லாரும் விளக்கியும் சொல்வார். அப்போ அப்படி இருக்கிற சூழலில் இங்கே நம்ம மனிதத்தை அங்கீகரிக்க எல்லாருமே மனிதர்கள், எல்லாருக்கும் ஒரு சமத்துவம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கே நம்ம ஒரு அரசியலை கையில் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த அரசியல் சாதி எதிர்ப்பு அரசியலாக இருந்திருக்குது. ஸோ நம்முடைய ஹியூமன் ரைட்ஸ், நம்ம ரைட்ஸ் பற்றி பேசும்போது அந்த வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குது, அதை நம்ம மையப்படுத்தி பேசணும். இங்கே சமத்துவமின்மையை முழுசாக புரிஞ்சுக்க அந்த வரலாற்று செய்திகளும் அந்த நபர்களும் அந்த எழுத்துக்களும் நமக்கு ரொம்பவும் முக்கியம்னு சொல்லி அதை முன்னிறுத்துறாரு. நம்ம ரைட்ஸ் இஷ்யூ பேசும்போது ஹியூமன் ரைட்ஸுங்கிறது தான். இங்கே ஹியூமனாக இருக்கிறதுக்கே ஒரு உரிமை நம்ம கேட்க வேண்டும். ரைட் டு பி ஹியூமனே ஒரு ரைட்டாக தானே நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இங்கே ரைட் டு பி சூத்ரா, ரைட் டு பி தலித், ரைட் டு பி வேறு ஜாதிகளாக தானே இருந்திருக்குது. ஸோ ரைட் டு பி ஹியூமனுக்கே இங்கே ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது. அதை தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நான் அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் விஷயம். நம்ம ஏன் ஹியூமன் ரைட்ஸ்னு பேச வேண்டியிருக்குன்னு பாலகோபால் சொல்வார். நம்ம இப்போ இடைப்பட்ட ஒரு விஷயமா டெமோக்ராட்டிக் ரைட்ஸை பார்த்தோம். ஒரு பக்கம் சிவில் ரைட்ஸ், அரசு தன்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை மறுக்கிற போது சிவில் ரைட்ஸ் குரூப்ஸ் வராங்க. இங்கே நாங்கள் சிவில் ரைட்ஸ்க்கு உரித்தானவர்கள்னு சொல்லும்போது நாங்கள் மனிதர்கள்னு சொல்ல வேண்டியிருக்குது. அதற்கு தனியான ஒரு போராட்டம் செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் நம்ம இதை செய்யும்பொழுது நம்ம இந்த நாட்டினுடைய அரசியல் பண்பை முன்னிறுத்தியும் செய்கிறோம். வி ஆர் அ டெமோக்ரஸி, ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி. அதில் கோளாறுகள் குப்பைகள் எல்லாம் இருந்தாலுமே கூட அப்போ அந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸுங்கிறத எப்படி பார்க்கலாம்? அதில் சிவில் ரைட்ஸும் உள்ளடங்கும், ஹியூமன் ரைட்ஸுங்கிறது அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். ஆனால் அந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னு வரும்போது ஏன் இந்தியாவில் டெமோக்ரஸிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறோம். அது இங்கே இருக்கக்கூடிய சாதி வர்க்க விஷயங்களை எப்படி எதிர்கொள்ள முடியும்? மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி அது ஒரு மனிதன் ஒரு வாக்கோடு நிறுத்திட போகிறோமா, மெஜாரிட்டேரியன் ரூலோடு நிறுத்திட போகிறோமா, அல்லது வேறு மாதிரி சிந்திக்க முடியான்னு யோசிக்கும்போது அம்பேத்கர் டெமோக்ரஸி எப்படி புரிஞ்சுக்கிறாரு? அது வெறும் ஒரு ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சமூக நிலைமைகளுக்கு உகந்த டெமோக்ரஸியாக இருக்கணும், ஸ்ட்ரக்சருமே அப்படி இருக்கணும். அதனால தான் ரிசர்வேஷன் முக்கியமாகுது, அதனால தான் தனி வாக்காளர் தொகுதிகள் கேட்குறாரு. அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதனுடைய கான்டென்ட் எப்படிப்பட்ட டெமோக்ரஸியாக இருக்கணும்னு யோசிக்கும்போது தான் அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். அந்த டெமோக்ரஸிங்கிறது நம்ம அனைவரையும் எப்படி ஒரு பொது வெளிக்குள்ளார கொண்டு வரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கணும். நேற்றுக்கு ஒரு நம்ம தோழர் பேசும்போது கூட சொன்னார், ஒரு சகத்தன்மை அது உருவாக்கும், ஃப்ரெட்டர்னிட்டியை உருவாக்கும், அசோசியேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ் அது உருவாக்கும். நம்ம அந்த ஒரு பொது வெளிக்கு வந்தால் தான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரியும் டெமோக்ரஸிக்கு ஒரு கண்டென்ட் வைஸாகவும் வேறு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பண்பை அவர் கற்பித்தார். அப்போ டெமோக்ரஸிங்கிறது வெறும் ஆட்சி சம்மந்தமானது மட்டும் இல்லை, நம்முடைய உறவுகள் சம்மந்தமானது, சமூக உறவுகள் சம்மந்தமானது. அதை நம்ம உள்வாங்கிட்டு செயல்படணும்னா அது ஒரு வாழ்க்கை தத்துவமாக மாறணும். இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப்ங்கிறது ஒரு நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு மதிப்பீடாகவும் அது இருக்கணும். ஸோ அப்படி டெமோக்ரஸி இப்போ டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் நம்ம சொல்லும்போது அந்த பின்னணியிலேருந்தும் பேசுகிறோம். இன்றைக்கி இந்த சாதிங்கிறது இப்படி நம்மளை பிரித்து வச்சு நம்மளை ஏற்றத்தாழ்வுகளோடு வச்சுருக்கிற ஒரு சூழலில் நம்ம வேறு மாதிரி வாழணும்னா எப்படி வாழ போகிறோம்? அது டெமோக்ரஸி தான் நமக்கான வே ஆஃப் லைஃபாக இருக்க முடியும். நிறைய பேசணும் அதை பற்றி, டெமோக்ரஸிக்கும் சோஷியலிசத்துக்கும் உள்ள உறவெல்லாம் கொஞ்சம் சின்ன டிஸ்கஷன்ஸ்குள்ளாரையும் போகணும். நேற்று இதுதான் மெயினாக பேசணும். அட் த சேம் டைம் இன்றைக்கி நம்ம இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு காரணம் இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்முடைய அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம சில ரைட்ஸ் கேம்பெயின்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் கையில், கோர்ட்டுக்கு போகிறோம், போராடுறோம். அப்போ அதை நம்ம வேலைகளை நம்ம இன்னும் நல்லா செய்கிறதுக்கு இந்த இந்தியன் ஸ்டேட்டுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஸ்டேட் எப்படி இருக்குது, அதனுடைய ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்படுது, சாதி எப்படி புரிஞ்சு வச்சுருக்குது, புரிஞ்சு வச்சுக்கல, புரிஞ்சு வச்சுருந்தும் எப்படி அது செயல்படுது, அதை எல்லாமும் பார்த்துட்டு இந்த ஸ்டேட்டுக்கான 2 முகங்கள். சென்னை அரசியல் பள்ளி வந்தவங்களுக்கு தெரியும், அதை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஒரு முகம் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், அது பெருசாக மாற்றம் அடையாத ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு லெவல்லையும் எப்படி இருக்குது, அந்த காலத்தில் அதில் யார் அதில் அதிகாரம் வகித்தாங்க, இன்றைக்கி யார் வகிக்கிறாங்க, அந்த அதிகாரம் ஒரு பிரதிநிதித்துவ விரிவாக்கம் இருந்தாலுமே கூட, ஒரு மோர் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலுமே அது மோர் ப்ரோ பீப்புளாக இருக்கா,
அதில் ஒரு கேள்விக்குறி. நிர்வாகத்துறை ப்ரோ பீப்புளாக இருக்கா, ஜுடிஷியரினால் என்ன செய்ய முடியுது, செய்ய முடியல. அதே சமயம் வந்து லெஜிஸ்லேச்சரில் என்ன சாத்தியப்படுது, தலித் எம்எல்ஏஸ் இருந்தாலுமே எம்பிஸ் இருந்தாலுமே அவங்களால எங்கே பவுண்ட்ரிஸை புஷ் பண்ண முடியுது, புஷ் பண்ண முடியல. வேறு மாதிரியான சிஸ்டம் இருந்தால் இது பெட்டராக ஒர்க் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பட் ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டேட்டுக்கான நலம், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது அதன் அளவுலேயே முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக மார்க்சிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஸ்டேட் வந்து ஒரு வர்க்கத்தின் பிரதிநிதி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது தப்பல்ல. கண்டிப்பாக ஒரு வர்க்கம், ஒரு சாதியினுடைய நலன்களை காக்கக்கூடிய நிறுவனம் தான் அது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்களையுமே இட் இஸ் பிகம் அ பவர் சென்டர் இன் இட் செல்ஃப். அதில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகார நிலைகளும் தொடர்ந்து நீடிக்கணும்னு அதில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. பியூரோக்ரஸியும் நினைக்குது, போலீஸும் நினைக்குது. போலீஸ் எப்படி ஒரு தனிப்பெரும் சக்தியாக இருக்குது, உள்ளூரில் இருக்கிற பெரிய சாதிக்காரனை கேட்டு மட்டும் செயல்படல, அதன் அளவில் அது ஒரு வக்கரத்தனமான ஒரு அதிகார அமைப்பாக எப்படி இன்றைக்கி செயல்படுது. ஸோ இதையெல்லாம் நாங்கள் பேசினோம். அப்போ ஒரு சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்லேருந்து வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவை முன்வைத்த பாலகோபால் போன்றவர்கள், குறிப்பாக அவர் தான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இன்இக்வாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கணும். அது எப்படியெல்லாம் செயல்படுது இந்தியாவில், அதை புரிஞ்சுக்காட்டி இந்த எந்த ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவும் முழுமையடையாது. வந்து நம்ம லிபர்ட்டியை புரிஞ்சுக்கிட்டோம். அரசு மறுக்கும்போது நமக்கு தெரியுது ஃப்ரீடம். நம்ம கூட்டம் கூட உரிமையை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்குது. ரிசர்வேஷனுக்கு கூட இப்போ போராட வேண்டியிருக்குது. ஸோ எந்த உரிமையும் வந்து நமக்கு போராடாமல் கிடைக்கிறது இல்லை. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தாலுமே கூட. ஆனால் ஈக்குவாலிட்டியில் வந்து ஒரு சமயம் பார்த்தா சரி ரிசர்வேஷன் கிடச்சிருச்சு, நம்ம சில விஷயங்கள் சாதிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நேற்று நம்ம பேசணும், அது கல்ச்சுரல் கேபிட்டலாக மாறவே இல்லை. ரிசர்வேஷன் இருந்தாலும் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்குது. எந்த வகையிலையும் அது கல்ச்சுரல் கேபிட்டலாக மாறல. எந்த வகையிலையும் பகுஜன் தலித் மக்கள் வந்து அவங்களாகவே சில வேலைகளை செய்வதற்கான ஸ்பேஸை கொடுக்கல. அது எல்லாமே நம்ம பேசணும். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஒரு ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கும்போது நம்ம இந்த சமுதாயத்தை பற்றி என்ன புரிதல் வச்சுருக்கிறோம், நம்ம போராட்டங்களில், நம்ம செயல்பாடுகள், நம்ம சரியாகவே கூட வேலைகளை செய்யலாம். ஆனால் நம்ம புரிதல் என்னவாக இருக்குது. இப்போ கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசும்போது அதான் நேற்று பேசணும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யும்போது சாதி வர்க்கம்னு பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அணுகுவோம். பட் அதை நம்முடைய அரசியல் கோரிக்கையாக மாற்றிருக்கோமா? நம்ம இந்த சாதி விஷயத்தில் இன்றைக்கி வேணால் வேறு மாதிரி கொஞ்சம் பேசலாம். சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே எம்எல் கட்சிகள் கொஞ்சம் முன்னாலே அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் மக்கள் யுத்த குழுவில் வந்து மிக முக்கியமான ஒரு இது பேசு பொருளாக காஸ்ட் இருந்துச்சு. அவர் வந்து அவர் பேர் என்ன, தோழர் சரண்டர் ஆனார், அவர் பேர் மறந்துடுச்சு. பிடபிள்யூஜி தலைவர் சீதாராமையா, சுந்தரையாலாம் சிபிஎம் இல்லை தோழர், 90களில் அவர் பேர் மறந்துச்சு. கம் பேக் டு மீ. அவர் வந்து ஆக்சுவலாக மாதிக கிராமங்களில் போய் நீங்கள் வாழணுன்னே சொல்லி கேடர்ஸ் அனுப்புவார். நீங்கள் போய் தலித் கிராமங்களில் வாழ்ந்து செயல்படணும்னு, அதெல்லாம் ஒரு பார்ட்டி லைனாகவே இருந்துச்சு வந்து. ஸோ மக்கள் யுத்த குழு அப்புறம் ஜனசக்தி இவங்கெல்லாம் அந்த ஆன்டி காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவை ரொம்ப சீரியஸாக எடுத்தாங்க. ஸோ அதனால தான் ஒரு பரவலான ஜனநாயக மயமாக்கல் ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசில் நடந்துச்சு. அதை வந்து சகிச்சுக்க முடியாமல் தான் வயலன்ஸும் ஏற்படுது. காரம் சேடு, சுந்தூருவெல்லாம் நம்ம அதனால் பார்க்குறோம். எனிவே அந்த ஆந்திராக்குள்ளே நம்ம உடனடியாக போகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எம்எல் பார்ட்டிஸில் இருந்தது. ஜனநாயக மார்க்சிஸ்ட் கட்சிகள் ரொம்ப காலதாமதமாக தான் அதை ஒரு இஷ்யூவாக எடுத்து பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷமாக பேசுகிறாங்களா? உங்கள் தலைமுறைக்கு வந்த பிறகு தான், நீங்கள்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு தான் பேசவே ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் சீரியஸாக. அதுக்கு முன்னால் பேசுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க, பட் அதை பெருசாலாம் எடுக்கல. இன்ஃபேக்ட் ரிசர்வேஷன் வந்தாலே ஒரு மாதிரி தடுமாறிடுவாங்க. அவங்களுக்கு அது என்ன, இப்போவும் கூட இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கும் கூட சிபிஎம் 2 பேருமே ஆரம்பிக்கிறாங்க. சிபிஎம் ஆதரிக்குது, சிபிஐ எனக்கு மறந்து போச்சு, ஆதரிக்குது. சிபிஎம் ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு காஸ்ட் விஷயத்தில் ஒரு ஊசலாட்டம், ஒரு தெளிவின்மை தொடர்ந்து இருக்குது. அது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, வேறு எப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம முடிவு செய்யலாம். பட் ஸோ அந்த கிளாரிட்டி இல்லை. பட் எம்எல் கட்சிகள் அதில் கையில் எடுத்தாங்க. டெஃபினெட்லி மக்கள் யுத்த குழுவும் லிபரேஷனும் இவங்களும் எடுத்தாங்க, ஜனசக்தியும். லிபரேஷனில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். காஸ்ட் இஷ்யூஸும் கிளாஸ் இஷ்யூஸும் இணைஞ்சு தான் இருக்குது. நம்ம அதனால் அதை தவிர்க்க முடியாதபடி அதை அட்ரெஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. பட் என்னென்னா இந்த கட்சிகளுடைய கேடர் பூராவும் 70% தலித்ஸ். ஏன்னா அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் பிரச்சனையை எடுக்கும்போது அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸில் பெரும்பகுதி தலித்துகள் தான். இன்னும் சொல்லப்போனால் பீகார், ஈஸ்டர்ன் யூபிலெலாம் பார்த்திங்கன்னா, இங்கே எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி டெல்டா மாவட்டங்களில் ஒரு சுயமரியாதைக்கான ஒரு அறிகுறியாக இருந்துச்சோ, அந்த மாநிலங்கள்லாம் எம்எல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ரோல் இருந்திருக்கு அதை கொண்டு போக. அப்புறம் அதுலேருந்து விலகி வந்து இன்றைக்கி ஒரு தலித் அசர்ஷன்லாம் இருந்தாலுமே கூட எம்எல் பாலிடிக்ஸ் இல்லாமல் பிஎஸ்பி உருவாயிருக்க வாய்ப்பே இல்லை.
அது ஒரு அடிமட்டத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷனை கொண்டாந்துட்டுச்சு. அது வந்து அதுலேருந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. காஞ்சிராம் ஊராக சைக்கிளில் போய் தானே பில்ட் பண்ணார் கட்சியை. பெரிய ஒரு ஹீரோயிக் ஸ்ட்ரகிள் அவருடைய கட்சி கட்டுறதுலே வந்து. அவரை கொஞ்சம் நடுத்தர வர்க்க தலித்துகளை தான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வர்றாரு. பட் அது கட்சியாக வந்து செயல்பட்ட உடனே மக்கள் தலைமுறையாக ஒடுக்கப்பட்டு இந்த எம்எல் கட்சிகளுடைய செயல்பாடுனால ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து தான் அடுத்த கட்ட வளர்ச்சி நடக்குது. ஒரு வெற்று வெளியில் பிஎஸ்பி வேலை செய்யலை, அதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி இங்கே தலித் அரசியலும் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் திராவிட இயக்கம், தலித் அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் ஒரு டெமோக்ரட்டைசேஷனை முன்னாலிருந்து தலைமுறை செஞ்சுருக்குது. அதை நாம் எப்போவுமே கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட இயக்கம் மட்டும் நினைப்போம். ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரியுது தொடர்ந்து தலித்துகள் அமைப்புகள் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க 19th century. அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இப்போ நமக்கு தெரியும். ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனாக இருக்கட்டும், ஆர்பிஐயாக இருக்கட்டும், சின்ன சின்ன தலித் குரூப்ஸாக இருக்கட்டும், ஊராக வேலை செஞ்சுருக்காரு. இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாலின் மாதிரியான நபர்களாக நமக்கு சொல்கிறாங்க வந்து. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஒரு தலைமுறை வேலை வந்து பின்னால் வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்டாக இன்றைக்கி இருக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது. ஒரு தலித் லெட் ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ இதுதான் ஒரு நம்ம ஜென்ரலாக மனசில் வச்சுக்கணும். பட் பாலகோபால் போன்றவர்கள் காஸ்ட்டை ஏன் முக்கியமாக பார்த்தாங்க, அது எப்படி பார்க்க வந்துச்சு? நேற்று ஒரு சின்ன கதையோட நான் ஆரம்பித்தேன். எப்படி ஒரு போலீஸ்காரர் கேட்டார், நீங்கள் அரசியல் போராளிகள் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டால் தான் வருவீங்களா, ஒரு சாதாரண கிரிமினல் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டால் வரமாட்டிங்களா கேள்வி கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஏதோ பொறிதட்டின மாதிரி இருந்துச்சு. எனி சிட்டிசன் மஸ்ட் பி ஃப்ரீ ஆஃப் டார்ச்சரில். இப்போ அதை ஒரு விரிவாக்கி நம்ம செயல்பட வேண்டியிருந்துச்சு. அப்புறம் இவங்க இந்த என்கவுண்டர் டெத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது காரம்சேடு பிரச்சனை நடக்குது. அப்போ தலித் இளைஞர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் காஸ்ட்டை சிவில் ரைட்ஸ் இஷ்யூவாக பார்க்க மாட்டிங்களா? அடிப்படையிலேயே அது மனிதர்களுடைய ஈக்குவாலிட்டியை மறுக்குதே, அது ஏன் ஒரு சிவில் ரைட்ஸ் குரூப் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டதன் பேரில் தான் காரம்சேடு ஃபேக்ட் ஃபைண்டிங்கே போகிறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுவார் அவர். நாங்கள் போனோம், என்ன செய்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா போலீஸ் வயலன்ஸ்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நாங்கள் யாரை போய் பார்க்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு. ஆனால் கிராமத்தில் கம்மா நாயுடுகள் வந்து அதிகமாக வாழக்கூடிய கிராமம். அந்த கிராமம் வந்து ரொம்ப வளமான க்ரீன் ரெவல்யூஷன் ஏரியாவுக்கு உட்பட்ட கெனால் இரிகேஷனாக அண்ட் நேச்சுரல் இரிகேஷனாக தெரில, வளமான கிராமம். அது ஒன்றும் ஏழைப்பட்ட கிராமம் கிடையாது. 6,000 ஃபேமிலிஸில் 4,000 ஃபேமிலிஸ் வந்து கம்மா நாயுடு அல்லது மற்ற இதர சாதிகள். 3000 குடும்பங்கள் வந்து தலித்துகளும் மாலா மாடிகா 2 சமுதாயத்தினும் இருந்திருக்கிறாங்க. அந்த பிரச்சனை ஏன் வெடிச்சதுன்னா ரொம்ப அது வந்து எலெக்ஷன் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அப்போ தான் தெலுங்கு தேசம் கட்சி வளர் முகத்தில் இருந்தது. எலெக்ஷன் வரப்போகுது, தலித்துகளெல்லாம் வந்து எப்படியாவது பிடிச்சி தெலுங்கு தேசத்துக்கு ஓட்டு போட வைக்கணுங்கிறாங்க. ஆனால் அவங்க ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் வந்து நாங்கள் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அதில் ஆரம்பித்து மிகப்பெரிய கலவரமாக வெடித்து கொலை, பெண்கள் வந்து பாலியல் வன்முறைக்கு வழக்கமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்து. இதில் எங்கே பெரிய சிக்கல் வருதுன்னா, இந்த கிராமத்தில் பெரிய மனுஷனாக இருக்கிற ஆள் யாருன்னா என்டிஆருடைய சம்பந்தி, அவருடைய மருமானுடைய மகளை கல்யாணம் பண்ணவருடைய மாமனார். ஸோ அது போலீஸ் அஃப்கோர்ஸ் அது உடனே கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் பயங்கரமான ஒரு எதிர்வினை வருது, இவங்க எதிர்பார்க்காத எதிர்வினை வருது. ஒன்று, எம்எல் கட்சிகள் அந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. ரெண்டாவது, எம்எல் கட்சிகளில் இருந்த தலித் செயல்பாட்டாளர்கள், போஜா தரக்கம், கட்டி பத்மராவ், நேரடியாக கட்சியில் இல்லைனாலும் ஃபெலோ ட்ராவலர்ஸாக இருந்திருக்காங்க எம்எல் கட்சிகளோட. அவங்கெல்லாம் வந்து தே ஃபார்ம் த தலித் மகாசபா. அது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. தலித் மகாசபா வந்து பயங்கரமாக விஷயத்தை எடுக்குது. இப்போ இவங்க எல்லாரும் வந்து சிட்டிஸில் இருந்து போஜா தரக்கம் வந்து லாயர், கத்தி பத்மராவ் ப்ரொஃபஸர் ஏதோ ஒரு காலேஜில், சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர். ஆக்சுவலி ஒரு தலித் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக இருக்கிறதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் வந்து. ஸோ அவங்கெல்லாம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது பெரிய ஒரு எதிர்வினையை வந்து உருவாக்குறதுனால அப்புறம் அவங்க கேஸு போட்டு என்னென்னமோ நடக்குதுன்னு வைங்க. வழக்கமாக அது ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேஸ் ப்ராசிக்யூட் ஆகி அரெஸ்ட் ஆகி முதல்ல இவ்வளோ அரெஸ்ட் பண்ணலை, விட்டானுங்க. அப்புறம் அது பயங்கர எலக்ட்ரல் இஷ்யூவாக காங்கிரஸ் வர்சஸ் டிடிபியாகவும் போச்சு, அப்படியெல்லாம் போச்சு. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் பாலகோபாலுடைய சொற்களில் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இட் மேட் அஸ் அவேர். நம்ம இந்த விஷயங்களை பற்றி நம்ம பதிவு செய்கிறதே இல்லை. போலீஸ் நுழைஞ்சு விஷயங்களை வந்து குழப்பும் போது நமக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. ஆனால் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த முரண்பாடை ஒரு சிவில் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனாக எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த முரண்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அடித்தவன் யாரும் அவங்ககிட்ட ஒரு 1/2 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. அவனும் இந்த கம்மா சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் அடியாள். அப்போ இங்கே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, ஒரு கிளாஸ் கான்ட்ரடிக்ஷன். ஆனால் அந்த முரண்பாடை வந்து அவங்க எப்படி தீர்க்கிறாங்க, எப்படி இந்த சாதிங்கிற ஒரு அடையாளத்தை முன்னிறுத்தி அதை கொண்டு போகிறாங்க. அடி வாங்குறவங்கள ரொம்ப தெளிவாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மாலா மாடிகான்னு பிரித்து மாடிகாசை மட்டும் அடிக்கிறாங்க.
ஏன்னா மாடிகாஸ் எல்லாம் கிறிஸ்டியன் கன்வெர்ட்ஸ் அந்த ஏரியாவில். அப்போ அங்கே ஒரு பயங்கரமான ஒரு இந்துத்துவ சிந்தனைக்கான ஸ்பேஸும் அங்கே உருவாக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலகோபால் ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, 80ஸ்லேயே ஆந்திராவில் ரெட்டி கம்மா சமுதாயங்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருந்திருக்குது. ஏபிவிபி எந்த அளவுக்கு ஆர்ஒய்எஸ், ரெவல்யூஷனரி யூத் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, எம்எல் கட்சிகளுடைய இளைஞர் அணிகள், அவங்க இருந்தாங்களோ ஏபிவிபியும் பயங்கரமாக அப்போ வேலை பார்த்துருக்குது. ஸோ அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தனைக்குள்ளே நீங்கள் வரணும்னா நீங்கள் பிஜேபியில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் காங்கிரஸ்லேயும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் என்னை கம்யூனிஸ்ட்டுகள் திட்டுவாங்க, கம்யூனிஸ்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது எங்கே அப்பீல் பண்ணுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதை முன்னிறுத்தி பேசுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை ஒரு பார்ட்டி லைனாக பார்க்காதீங்க. அது பார்ட்டி லைன் இல்லை, அது அதை கடந்து செயல்படக்கூடிய ஒரு சித்தாந்தம் வந்து அது அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்வார். இந்த பீரியட்லேயே வந்து காரம்சேடு பற்றி நம்ம அந்த புக்ஸில் இருக்குது, காரம்சேடு பற்றி இருக்குது. இங்கிலீஷில் படிக்க விரும்புகிறவங்க just go to balagopal.org. தமிழில் படிக்க விரும்புகிறவங்க இந்த தமிழ் புக் எடுக்கலாம். வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுக்கலாம். பட் கண்டிப்பாக தமிழ் படிங்க. ஏன்னா இங்கிலீஷில் சொல்லாதது தமிழில் சொல்கிறார் அவர். இங்கிலீஷை படித்தாலுமே கூட கூடுதலான செய்திகள், அவருடைய தொனி வேறுபடுது தெலுங்கில் எழுதுறதுனால. ஸோ வேறு மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அதனாலேயே. ஸோ இந்த பின்னணியில் தான் they start thinking about caste. அதுக்கு பிறகு ஆக்சுவலாக அவர் அப்புறம் தொடர்ந்து எழுதுறாரு. காரம்சேடு ஃபஸ்ட் ஆனிவர்சரி, காரம்சேடு செகண்ட் ஆனிவர்சரின்லாம் எழுதிட்டு அந்த காஸ்ட் இஷ்யூஸ் எடுக்க வேண்டிய தேவையை வேறு சில விஷயங்களும் வேறு சில சம்பவங்களும் அவங்களுக்கு நினைவூட்டுது. இது நடந்தது வந்து 86 நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் 89 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வருது. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அறிவித்த பிறகு ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் அன்றைக்கே சொன்னேன் குஜராத்தில் ஆரம்பிக்குது அதுக்கு எதிராக. அப்புறம் ஹைதராபாத்தில் ஆரம்பிக்குது. இந்த ஹைதராபாத் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து முன்னின்று ரிசர்வேஷனை எதிர்க்கிறவங்க எல்லாரும் இந்த ரெட்டி கம்மா சமுதாயங்கள், பிராமணர்கள், அது ஒரு பக்கம். அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது எல்லாருக்கும். எல்லாம் படித்த சமுதாய வகுப்புகளை சேர்ந்தவங்க, சொஃபிஸ்டிகேட்டடாக இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க. அதான் அவர் சொல்வார், அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து இது எவ்வளோ காசு இருக்குன்னு நமக்கு தெரியலன்னு. அப்புறம் மீடியா எப்படி அவங்கள செல்ல பிள்ளைகளாக நடத்திச்சு, அவங்கள எப்படி இன்னோவேட்டிவ் ப்ரொட்டஸ்டர்ஸாக பார்த்துச்சு. இப்படி ஒவ்வொரு லெவலையும் எப்படி இந்த சிவில் சொசைட்டியும் சரி அரசும் சரி அவங்கள பத்திரமாக பாதுகாத்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை நடக்க அனுமதிச்சிச்சு. பட் அந்த கோஷங்கள், அந்த சிம்பிள்ஸு எவ்வளோ கீழ்த்தரமானதாக இருந்துச்சு. எவ்வளோ வந்து உழைக்கும் மக்கள், உழைக்கும் சாதிகளுடைய மாண்பை வந்து கேள்விக்குட்படுத்துவதாக இருந்துச்சு. அது ரொம்ப கேவலமான ஒரு அரசியலுங்கிறத வந்து யாருமே பதிவு செய்யாத ஒரு இதுவாக நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் இவங்க ஏபிசிஎல்சி சார்பாக நம்ம நேற்றே பார்த்தோம், ஒரு சிவில் ரைட்ஸ் குரூப் வந்து இட் கான் அலைன் இட் செல்ஃப் டு எனி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். ஆனால் இவங்க வேறு ஒரு சின்ன ஒரு பேரில் பிரசுரமே போடுறாங்க அவங்க இந்த ஆன்டி இது. அப்புறம் அது ஆங்கில கட்டுரையாக பாலகோபால் அதிலேருந்து எழுதுறாரு, இஸ் ஆன்டி மண்டல் மேனியானே கூப்பிடுறாரு. ஹி கால்ஸ் இட் அ மேனியா. இது வந்து ஒரு மனநோய் மாதிரி இருக்குது மண்டல் கமிஷனை எடுக்கிறவங்களுடைய செயல்பாடு. ஆனால் அது மனநோய்னு நம்ம சொல்லி தப்பிச்சுக்க முடியாது, அது ஒரு சமூக நோய் தான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக வந்த செயல்பாடுகள் வந்து எல்லாரையும் பயங்கரமாக ஷாக்கு. அதே நேரத்தில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இன்னொன்றையும் பார்க்கலாம், வந்து பெண்கள் மத்தியிலிருந்து, பெண்ணிய சிந்தனையாளர்கள் மத்தியிலிருந்து அந்த பீரியடில் தான் இந்த சாதியும் பெண்ணடிமைத்தனமும் அல்லது சாதியும் பெண்கள் வந்து எப்படி சாதியை பார்க்குறாங்கங்கிற விஷயமும் நமக்கு ரொம்ப துலக்கமாக தெரிஞ்சிச்சுன்னுவாங்க. ஏன்னா டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அப்பர் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய ஸ்லோகன் என்னென்னா, இது மாதிரி ரிசர்வேஷன் வந்துருச்சுன்னா நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்குவோம். அதனுடைய பொருள் என்ன? ரிசர்வேஷன் வந்துருச்சுன்னா நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்குவோம், நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுதான் அவங்க ஸ்லோகன். தீஸ் அப்பர் காஸ்ட் கேர்ள்ஸ் உடைய ஸ்லோகன் அதுதான். ஹிந்தி என்ன, நீங்கள் நார்த் இந்தியாவில் whom will we marry அதுவும் ஸ்லோகனாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு என்னென்னா, ரிசர்வேஷன் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்கள் ஆட்களாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிற கணவர் தானே வேணும். காஸ்ட்டு, கிளாஸு, எண்டாகமி 3 எப்படி சேர்ந்து வருது பாருங்கள். அது அப்போ தான் உமா சக்கரவர்த்தி மாதிரியான பெண்ணிய சிந்தனையாளர்கள் ரொம்ப முக்கியமாக இது எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் வந்து நம்ம பெண்கள் வந்து பெண்களாக ஒடுக்கப்படுறோம்னு சொல்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த பெண்ணும் வந்து பாலியல் அச்சுறுத்தலுக்காக ஆளாகலாம், பாலியல் வன்முறைக்கு ஆளாகலாம், அது ஒரு விதமான பார்வை. ஆனால் அதை கடந்து நம்ம எல்லாருமே நம்முடைய மாண்பை பற்றி யோசிக்கும் பொழுது சாதியிலேருந்து விடுபட நினைக்கிறோமா,
அல்லது சாதிக்குள்ளிருந்தே பேச விரும்புகிறோமா? அப்போ எப்படி நம்ம இந்த சாதியை ஏற்றுக்கிட்டு வாழறோம், ஏன் நம்ம இதை ஏற்றுக்கிறோன்னு ஒரு பெரிய டிபேட் அப்போ தான் ஓப்பன் ஆகுது. அது வரைக்கும் பெண்கள் உரிமைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைன்னு பொதுவாக பேசிட்டு தலித் பிரச்சனைகள் இல்லாமல் எடுத்துருக்குறோம் பெண்கள் அமைப்புகள்லாம். ஆனால் இந்த காஸ்ட்டுங்கிறது பெண்கள் மத்தியில் எப்படி செயல்படுது?